Welcome to the Human Expert Tamil. நான் உங்கள் ராஜ்குமார் பாண்டியன், சைக்காலஜிஸ்ட், சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர். ஸோ இன்றைக்கு இதனோட அடிப்படையில் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரிலேஷன்ஷிப் சைக்காலஜியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இட்ஸ் அபவுட் ஷால் ஐ மேரி அ ட்ராமா சர்வைவர். ஒருத்தருக்கு வந்து ரொம்ப பேடான பாஸ்ட் இருக்குது, பயங்கரமான ட்ரமாட்டிக்கான இன்சிடென்ட் மூலமாக அவர் பாதிக்கப்பட்டிருக்கார். அதை வந்து அவர் கூட பழகினதுக்கப்புறமா அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்கிறத வச்சு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறத வச்சு நமக்கு தெரிய வருது, இப்படிப்பட்ட ஒரு பர்சன் கூட நாம் ஒரு லாங் டைம் ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி, ஒரு மேரேஜுங்கிற மாதிரியான விஷயத்திற்கு போகலாமா? அவர் ஒரு வேளை உங்களுடைய பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அல்லது அவர் உங்களுடைய ஜஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம். இருந்தாலும் கூட அவர் மீது நமக்கு ஒரு அக்கறை இருக்குது, ஒரு கரிசனை இருக்குது. ஸோ அதை அடிப்படையாக வச்சு அவர்களை வந்து அவர்களோடு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான ஒரு லாங் லைஃப்பை வந்து நம்மளால் மேக் பண்ண முடியுமா அப்படின்னா, அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். லெட் அஸ் see that. அந்தந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு we need to understand what trauma behind there. முதல்ல அந்த ட்ராமா பற்றியான ஒரு தெளிவான ஒரு புரிதல் என்பது நமக்கு இருக்கணும். அது ஆக்சுவலாக என்ன நடந்தது, அது எப்போ நடந்தது, எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது, அப்போ இவர் எங்கே இருந்தார், இவங்க எங்கே இருந்தாங்க, இவங்க வந்து அப்போ என்ன செஞ்சாங்க, இது மூலமாக என்ன விஷயங்களை அவர்கள் பாதிக்கப்பட்டாங்க, அந்த மாதிரி எம்பத்தியோடு அந்த விஷயங்களை வந்து நாம் வந்து யோசிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ட்ராமா பற்றியான எக்ஸாக்ட் பிக்சர் அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ட்ராமாவிலேருந்து அவர் வெளியே வர முடியுமா முடியாதாங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். இன்னும் நம்ம கன்ஃபியூஷனாக இருக்குன்னா அப்போ இன்னும் அந்த ட்ராமா பற்றி நமக்கு முழுசாக அதை பற்றி நமக்கு தெரியல. தட்ஸ் அ மேட்டர். ஈவன் அந்த ட்ராமா பற்றியான ஒரு விஷயங்கள்லாம் இன்னும் நம்மளால் வந்து அதை புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா அதனுடைய வைப்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியல. அது ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு மாற்றுங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. அது எந்த அளவுக்கு ஒரு ட்ராப்பாக வந்து இருக்குங்கிறத புரிஞ்சிக்க முடியலன்னா யூ கேன் கால் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங். ஓகே. ஸோ அந்த ட்ராமாவை நீங்கள் சொல்லும் பொழுதே வந்து இது எந்த அளவுக்கு வந்து அவர்களை பாதிக்கப்பட்டிருக்குங்கிற விஷயத்த நம்மளால் சொல்லிட முடியும். அவங்களுடைய பிஹேவியர் அனலைஸ் பண்ணுறது மூலமாக ஈஸியாக நம்மளால் அந்த விஷயங்களை கண்டுபிடித்த முடியும். தட்ஸ் அ மேட்டர். ஓகே. அண்ட் மெடிக்கேஷன் ஹிஸ்ட்ரி இஃப் இட் இஸ் அவைலபிள். ஒருவேளை இந்த ட்ராமா போகிறது மூலமாக அவர்களுக்கு ரொட்டீன் அப்படிங்கிறது பயங்கரமாக பாதிக்கப்பட்டு, ஸ்லீப் அப்படிங்கிறது பயங்கரமாக பாதிக்கப்பட்டு, இன்சம்னியா வந்து ஒருவேளை அவர்கள் வந்து இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களின் மூலமாக பாதிக்கப்பட்டு சைக்கலாஜிக்கலாக ஏதாவது மெடிக்கேஷன் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இல்லை அப்படின்னு சொன்னால் பயாலஜிக்கலாக, ஃபார் எக்ஸாம்பிள் அவர்களுக்கு காலில் அடிபட்டு கையில் அடிபட்டு அது மூலமாக மெடிக்கேஷன் எடுத்திருக்காங்களா, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் உள்ளே ஏதாவது சிவியரான இன்ஜுரிஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்க வேண்டியிருக்கு. பட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது சைக்கலாஜிக்கலி இஃப் தே கான் த்ரூ எனி கைண்ட் ஆஃப் மெடிக்கேஷன் ஆர் வாட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மெடிக்கேஷனை தெரிஞ்சுக்கிறது மூலமாக அவர்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து அவங்க அப்போது வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு வேளை சிவியரான பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அதனுடைய ஸ்டேட்டஸ் இப்போ என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளால் வந்து அனலைஸ் பண்ணுறது மூலமாக தெரிஞ்சிக்க முடியும். இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனை வச்சு தான் நீங்கள் செய்ய முடியும். மீன்ஸ் லைக் சைக்காலஜிஸ்ட் லைக் அஸ். ஸோ அந்த விஷயங்களை செய்ய முடியும். ஸோ மெடிக்கேஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விசாரிங்க. அண்ட் அட்டென்ஷன் சீக்கிங். ஒருவேளை இந்த விஷயங்கள் இல்லாமல் அவர் ஏதோ ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக அதை செய்கிறாரா அப்படிங்கிறத யோசிக்கணும். இந்த ட்ராமா நடந்தது ரைட்டு, அதை அசெப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் அந்த நேரத்தில் அசெப்ட் பண்ண முடியாது. ரைட், அதுதான் நடந்து 11, 12, 13 வருஷம் ஆயாச்சு. இப்போ ஒரு வேளை அந்த விஷயங்களை திருப்பி சொல்லி ஒவ்வொரு நேரத்துலேயும் வந்து அவர் தவறு செய்கிறாரு, அதை நம்ம கண்டிக்கலான்னு போகும்போது உடனே வந்து இந்த ட்ராமா நடந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறாரு. நான் அந்த தவறு பண்ணதுக்கான காரணமே அந்த ட்ராமா தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான விஷயத்துக்கும் அதையே ரீசனாக சொல்கிறாருன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ட்ராமாவை வச்சு அவர் ஏதோ ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாருன்னு அர்த்தம். அவர் ஏதோ ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக அந்த விஷயங்களை அவர் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறாரா ட்ராமா வச்சு அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் ஸ்டாண்ட் ஆஃப்டர் இட். இப்பொழுது அவர் எப்படி இருக்கிறார், அவருடைய கரண்ட் ஸ்டாண்ட் என்ன, எமோஷ்னலி அவர் இப்போ எப்படி இருக்கிறாரு, அந்த விஷயத்தெல்லாம் டாலரேட் பண்ணிவிட்டு அதெல்லாம் கடந்து வந்துட்டார் ரைட்டு. இப்பொழுதும் அதனுடைய பாதிப்புகள் என்பது அவருடைய மனசுக்குள்ளே இருக்கா இல்லையா, அப்படி பாதிப்பு இருக்குன்னா எந்த அளவிற்கான பாதிப்பு இருக்குது, ரொம்ப டீப்பாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கா, இல்லை எந்த மாதிரியான பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதோடு சேர்த்து நம்மளுடைய எமோஷ்னல் மெச்சூரிட்டி பற்றியும் தெரிந்து கொள்ளணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஒரு ட்ராமா சர்வைவரை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ஒரு நார்மல் ஹியூமனை ஹேண்டில் பண்ணுற மாதிரி கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு நார்மலாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிற மாதிரியான விஷயம் கிடையாது. அதற்கு நிறைய விதமான எமோஷனல் மெச்சூரிட்டி என்பது நமக்கு தேவைப்படும். விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் we need to understand.
ஓகே. ஸோ அந்த மாதிரியான எமோஷனல் மெச்சூரிட்டி உங்களுக்கு இருக்கிறதா? எல்லா விதமான விஷயத்தையும் எவ்வளோ ஒரு கடினமான விஷயத்தையும் வந்து அப்படியே அழகாக சமாளித்து அதுக்கான சொல்யூஷன் கொடுத்து அதுலேருந்து வெளிவருவதற்கான அளவிற்கான ஒரு எமோஷனல் மெச்சூரிட்டி, ஒரு டிட்டாச்மெண்ட் ஃபீலாக இருக்கிற அளவிற்கு வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப போட்டு அதை வந்து நம்ம எமோஷ்னலாக எடுத்துக்கிட்டு அப்படியே ரொம்ப அழுது பிறண்டு இல்லாமல் எந்த விஷயத்தையும் அப்படியே ஒரு எமோஷ்னல் அப்படியே எமோஷ்னலி ஷட்டிலாக வந்து எந்த ஒரு பிரச்சனையும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா? அந்த எமோஷனல் மெச்சூரிட்டி என்பது உங்களுக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். when you are going to take this matter. our unconscious demand, நம்ம ஏன் இந்த மாதிரி பர்சனை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு வேளை நம்ம இப்படி பண்ணுறது மூலமாக ஒரு வேளை நமக்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு மைனஸை வந்து நம்ம மறைக்கணும்னு நினைக்கிறோமா? நம்மக்கிட்டேயும் வந்து ஒரு பெரிய மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸும் சேர்ந்தால் ப்ளஸ் ஆகிடும் அப்படிங்கிற அந்த ஒரு கால்குலேஷன் நம்ம போகிறோமா? அப்படி போனால் கண்டிப்பாக அது தவறான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை நம்ம யோசிக்கணும். அப்படி நமக்குள்ளே இருக்கக்கூடிய மைனஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மைனஸை நம்ம எப்படி திருத்திக்கிறது, அதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கலாஜிக்கல் ஓரியன்டாக கவுன்சிலிங் போய் தெரப்பீஸ் போய் அதிலேருந்து நம்ம எப்படி வெளில வருவது அப்படிங்கிறதான் பார்க்கணுமே தவிர இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆளை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக நம்மளாலும் அவராலும் சந்தோஷமாக வாழ முடியாதுங்கிறதை தெரிந்து கொள்ளுங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் மேட்டர். எஸ், அவர் சூப்பர் எம்பத்தி, அதை நம்ம டெஸ்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அவங்க வைறாங்க, அவங்க திட்டுறாங்க, அவங்க பயங்கரமான ட்ரமெட்டிக்காக இருக்கிறாங்க, அவங்க சிலனா சைக்கோமாக நடந்துக்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு அவர்களை உங்களால் விரும்ப முடியுமா? அவர்களுடைய பிரச்சனை உங்களால் புரிஞ்சிக்க முடியுமா? அவர்களுக்கு ஏற்பட்டக்கூடிய அந்த வழிகளை உங்களால் புரிஞ்சிக்க முடியுமா? அந்த வழியினுடைய வெளிப்பாடாக தான் இந்த மாதிரி சில நேரங்களில் அவர் நடந்துக்கிறாரு, மற்ற நேரங்களில் அவர் நல்லவராக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணுற அளவுக்கு சும்மா வந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து கருணையே வடிவான ஒரு ஆள், அதனால் வந்து அவர்கள் இது பண்ணுறேன் அப்படின்னு செய்யவே கூடாது. உண்மையிலேயே அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்பது டாலரேட் பண்ணிக்கிற அளவிற்கு அவர்களை வச்சு ஒரு லைஃப்பை வந்து நம்ம மேக் பண்ணுற அளவிற்கு இருக்கா இல்லையா, அந்த விஷயங்களை ரொம்ப அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த அளவிற்கு அவரை பற்றி நம்ம அந்த அளவிற்கு புரிந்து கொண்ட அளவிற்கு நமக்கு ஒரு சூப்பர் எம்பத்தி நமக்கு இருக்கா இல்லையாங்கிறத நாமளே டெஸ்ட் பண்ணிக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். இது எல்லாத்துக்கும் உதவக்கூடியதுங்கிறது ஆன்லைன் கவுன்சிலிங். கவுன்சிலிங் வாங்க, இந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. டிஸ்கஸ் பண்ணால் தான் நமக்கு இதிலிருந்து ஒரு தெளிவான முடிவு வரும். தயவுசெய்து கவுன்சிலிங் வராமல் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களில் முடிவெடுத்து விடாதீர்கள். சும்மா நீங்கள் ப்ராமிஸ் கொடுத்துட்டு அப்புறம் கடைசியில் கஷ்டப்படாதீங்க தயவுசெய்து. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அது எல்லாத்தையும் இது பண்ணி ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கவுன்சிலிங் வாங்க, இன்னும் பெட்டராக வந்து இண்டிவிஜுவலாக உங்களுடைய பிரச்சனைகளை ஃபோக்கஸ் பண்ணி அதற்கான ஒரு சரியான தீர்வுகளை நோக்கி உங்களை நகர்த்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தட்ஸ் அ மேட்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச், ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். தட் இஸ் வாட்